Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. லிக்விட் ஐட்டம் நீங்கள் சீல் பண்ணால் கூட இதில் எந்த விதமான லீக்கேஜஸும் உங்களுக்கு இருக்காது. எப்படி வேணாலும் பண்ணலாம். இங்கு யூஸ் பண்ணும்போது அந்த இங்கு காய்கிறதுக்கு உண்டான மினிமம் டைம் நம்ம கொடுத்தே ஆகணும். அதை கொடுக்கல அப்படின்னா லைட்டாக தொட்டோம் அப்படின்னா அழிஞ்சிரும். பட் இந்த பிரிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் டைப்பில் பண்ணக்கூடியது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி அழிச்சு பார்த்தாலும் அது வேக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துகிட்டு டைட்டாக உங்களுக்கு பேக் பண்ணி சீல் பண்ணிடுது. மாநில வேளாண் இயந்திரங்கள் தகவல் மையம் வேளாண்மை பொறியியல் துறை வளாகத்தில் சென்னையில் அமைச்சிருக்காங்க. அதில் பல்வேறு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் எல்லாமே விவசாயிகள் பார்த்து பயன்படுற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கோம். அதுவும் இல்லாமல் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் பார்த்திங்கன்னா வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சில புதுமையான இயந்திரங்களும் காட்சிப்படுத்தியிருக்கோம். இப்போ விவசாயிகள் தங்களோட விளைபொருட்களை விளைவிச்சுட்டு சந்தைப்படுத்தும் போது சில பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. ஒன்று தரம், ரெண்டாவது அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுற பேக்கேஜ். இந்த ரெண்டு பொறுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம விற்பனையில் நம்மளால் மக்களிடையே கொண்டு போட முடியும். அந்த வகையில் பேக்கேஜிங், அந்த தரத்தோட பேக்கேஜ் பண்ணுறதுக்கான சில மிஷினரிஸ் பார்த்திங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இயந்திரங்களோட செயல்பாடை பற்றி திரு சிவகுமார், உற்பத்தி தொழில்நுட்ப அலுவலர் பார்த்திங்கன்னா இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லி காமிப்பார். வணக்கம், என்னோடய நேம் சிவகுமார். இப்போ பேக்கிங் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் பேக்கிங் மிஷின் போகணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் ஒரு பேக்கிங்கோட அவுட்புட் எந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இப்போ கஸ்டமருக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு அதே தரத்தோடு நம்ம எப்படி நம்ம அறுவடை செஞ்சு நம்ம ஃபார்மர்ஸ்லேருந்து கொண்டு எப்படி கடைசியாக போய் சேர்ற வரைக்கும் அதே குவாலிட்டியோடு இருக்கிறதுக்காக இந்த பேக்கிங் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. இப்போ அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு லைவாக நான் செஞ்சு காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு வேலையே பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டில் சீல் பண்ணுறது. ஒரு பாக்கெட்டில் மெட்டீரியல் போடுறோம், அதில் போட்டுட்டு ப்ராப்பரான சீல் பண்ணுறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸாக இருக்கும். இந்த சீலிங் மிஷின் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணோம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த சீலிங்கோட வித்து பார்த்திங்க அப்படின்னா 12 mm இருக்கும், 12 mm இருக்கும். இதோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இதுலேருந்து எந்த லீக்கேஜுமோ கவருக்கான டேமேஜ் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராப்பரான சீலாக வரும். இது ஹரிசாண்டல் பேண்ட் சீலர் மிஷின் சொல்லுவோம். இதே பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பவுடரோ இல்லை ஒரு லிக்விட் ஐட்டமோ செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வெர்டிக்கல், ஏன்னா அது பாக்கெட் அப்படி சாய்ச்சி வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே போகிற மாதிரியானது உள்ளது தான் இந்த வெர்டிக்கல் சீலிங் மிஷின். இதுக்கடுத்து இதே மிஷின் சேம் மாடலில் நைட்ரஜன் ஃபில்லிங் மிஷின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நைட்ரஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஐட்டமோ இல்லை ஏதாவது சீக்கிரமாக செல்ஃப் லைஃப் கெட்டு போகிற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா அதை சேஃப்டி பண்ணுறதுக்காக நைட்ரஜன் ஏரை ஃபில் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் இருக்குது உங்களுக்கே தெரியும். நைட்ரஜன் ஏர் ஃபில் பண்ணி சேஃப்டி பண்ணக்கூடிய மிஷின் தான் இந்த நைட்ரஜன் பேண்ட் சீலர். அடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு பேக்கிங்கில் கவர்மெண்டோட நார்ம்ஸ் கம்பல்சரி ஒரு 4 lines டீட்டெயில் இருக்கணும். உள்ளே இருக்க ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், பேட்ச் நம்பர், எம்ஆர்பி. இந்த 4 விஷயமும் நம்ம பேக் பண்ணக்கூடிய பவுச்சில் கம்பல்சரி இருக்கணும். அதை பிரிண்ட் பண்ணிக்கக்கூடிய கோடிங் மிஷின்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. அந்த கோடிங் மிஷின்ஸ் எப்படி சார் அது நம்ம யூஸ் பண்ணுறது, லெட்டர்லாம் நம்ம எப்படி செட் பண்ணுறதுங்கிற விஷயம்லாம் இதிலே இருக்குது. ரொம்ப சாதாரணமாக ரொம்ப எளிமையாக நம்ம லெட்டர் செட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. லெட்டர் நம்ம என்னென்ன டேட் மாறுதா, எம்ஆர்பி மாற்றணுமா, இதெல்லாமே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய 4 லைன் பிரிண்ட் பண்ணிக்கக்கூடிய மேனுவல் கோடிங் மிஷின், மேனுவல் ரிப்பன் கோடிங் மிஷின் இருக்குது. இதுக்கடுத்து இதிலே உங்களுக்கு அட்வான்ஸ்டாக கூடிய ஆப்ஷன் இன்ஜெக்ட் மாதிரியானதோ இல்லை ஒரு மோட்டரைஸ் கோடிங் ஆப்ஷன்லாம் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்புக்கு அந்தளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ இல்லையோ, பட் ஆனால் இந்த சின்ன மிஷின்ஸ் கம்பல்சரி நமக்கு வேணும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் இங்கு பேஸில் இருக்கக்கூடியதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இங்கு யூஸ் பண்ணும்போது அந்த இங்கு காய்கிறதுக்கு உண்டான மினிமம் டைம் நம்ம கொடுத்தே ஆகணும். அதை கொடுக்கல அப்படின்னா லைட்டாக தொட்டோம் அப்படின்னா அழிஞ்சிரும். பட் இந்த பிரிண்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரிப்பன் டைப்பில் பண்ணக்கூடியது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி அழிச்சு பார்த்தாலும் அதுக்கப்புறம் அழியாது, பர்மனெண்ட்டாக இருக்கும். கஸ்டமர் சைடு எண்ட் யூஸருக்கு போய் சேர்ற வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் ரொம்ப தெளிவாக இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கம் மிஷின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேக்கம் மிஷின் என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லணும். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய மெயின் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அதுவும் முக்கியமாக ஆர்கானிக் சைடில் வரக்கூடியதில் அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் சைடாக இருக்குது, கஸ்டமர் எண்டுக்கு போகிற வரைக்கும் அதே குவாலிட்டியோட அதே தரத்தோடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அப்படி
அடுத்து என்ன ஒரு பிரச்சனை ஆகும், இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா ஒரு அரிசியோ பருப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டமோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதில் மெயின் பிரச்சனை பூச்சி வச்சிடுறது. பூச்சி வண்டு வைக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் பதத்து போகிற அந்த ஈரத்தன்மை பட்டோன்னே அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி போகிறது, இந்த பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறாங்க. ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் சந்திக்கக்கூடிய மெயினான பிரச்சனைகளை இதுதான் நிறைய பேர் எங்கள்கிட்டே கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. அதுக்கான ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் மிஷின். நான் ஏற்கனவே நைட்ரஜனும் சொல்லியிருந்தேன், பட் ஆனால் எல்லா ப்ராடக்ட்லையும் நைட்ரஜனை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. நைட்ரஜன் எந்தெந்த ப்ராடக்ட்டில் பண்ண முடியலையோ அதுக்கு ஆப்ஷனலாக தான் இந்த வேக்கம் மிஷின். வேக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துகிட்டு டைட்டாக உங்களுக்கு பேக் பண்ணி சீல் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாதாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளே இருக்கக்கூடிய ஏர் எல்லாமே எடுத்துரும். ஏர் எடுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியலை பாதிக்கக்கூடிய மால் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நடக்கும். அப்படி இல்லை, ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இந்த மெட்டீரியலை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி எண்டு வரைக்கும் இருக்கும். மீன்ஸ் வந்து இப்போ ஒரு 3 மாதம் வெளியில் 3 மாதம் நார்மலாக இருக்கக்கூடிய கிளைமேட்டில் இருக்கக்கூடியது வேக்கம் பண்ணால் அது ஒரு 6 மாதமாக எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எந்தெந்த ப்ராடக்ட்டில் பண்ணலாம் சார், வேக்கம்ங்கிறது எந்தெந்த மாதிரியான இதில் பண்ணலாம் அப்படின்னா மெயினாக அரிசி பருப்பு சிறுதானியங்கள் இந்த மாதிரி உள்ள ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப அன்சேஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியலை சேஃப்டி பண்ணுறது எல்லாத்துக்கும் வேக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எடிபிள் ஆயில்ஸ் பண்ணுறாங்க, மரச்செக்கு எண்ணெய் ஆயில் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நம்ம கையால் மெஷர் பண்ணி ஊற்றுறது இல்லாமல் லிக்விட் ஃபில்லிங் மிஷின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ரொம்ப சாதாரணமாக ரொம்ப எளிமையாக ஒரு டேபிளில் நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன எம்எல் வேணும், இதில் வந்து 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். 10 எம்எல்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையாக டைமர் செட் பண்ணிவிட்டு இத்தனை செகண்ட் ஓடுனா இவ்வளோ எம்எல் ஃபில் ஆகும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்குது. இதில் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆன் பண்ணி இந்த பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பாட்டில் வச்சு நம்மளோட என்ன மெஷர்மெண்ட் தேவையோ அதை நம்ம பிடிச்சிக்கலாம். நீங்கள் கையால் யூஸ் பண்ணணும், கையில் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கணும், மெஷர் பண்ணணுங்கிற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. தாராளமாக இதில் வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய மெத்தடில் தான் இந்த மிஷின் இருக்குது. அந்த நெய் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா லீக்கேஜ். பாட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் லீக்கேஜ் ஆகுறது, கைப்பட்டு அந்த குவாலிட்டி போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தண்ணி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் வேட் அப்படின்னு சொல்லி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த பாட்டிலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எண்ட் யூஸருக்கு போனப்போ அவங்க இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் இதில் வந்து நீங்கள் உள்ளே வரும். இதில் எந்த லீக்கேஜும் வராது. ஜஸ்ட்டு இண்டக்ஷன் சீலிங் சொல்கிற இந்த மிஷின் மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு பாட்டிலில் எந்த லீக்கேஜும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த லிக்விட் ஃபில்லிங் மிஷினில் இது என்ன டேபிள் டாப்பை வச்சு ஈஸியாக பண்ணலான்னு சொல்கிறாங்களே, இது என்ன மாதிரியான ப்ராசஸ், இது எப்படி ஆயில் நம்ம எடுத்து எப்படி மெஷர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டியூப் கொடுத்துருக்காங்க. இந்த டியூப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அரைச்சி வச்சிருக்க ஆயில் இப்போ நீங்கள் ஒரு கேனில் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு டின்னில் வச்சுருக்கீங்கன்னா அந்த டின்னுக்குள்ளே நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ உங்களுக்கு எம்எல் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை மெஷர் பண்ணி உள்ள ஒரு மோட்டர் இருக்கும், சக்கிங் மோட்டர். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதை பிக்கப் பண்ணி கொண்டு வந்து இதை மெஷர் பண்ணி உங்களுக்கு இங்கே வரும். நீங்கள் இங்கே பாட்டில் வச்சு நீங்கள் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இதில் நமக்கு கைப்படுமோ இல்லை வெளியில் சிந்துமோ ஸ்பில் ஆகக்கூடிய எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப ஈஸியாக இந்த லிக்விட் ஃபில்லிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு 50 ml ஆரம்பித்து 1 லிட்டர் பாட்டில் வரைக்கும் இந்த பொசிஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் பாட்டிலோட சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டிலுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதை ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். முன்னையும் பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு போகிற ஃபெசிலிட்டி இருக்கும். இதே நீங்கள் முன்னே கொண்டு வந்து உங்கள் பாட்டில் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதில் ஆயில் ஃபில்அப் பண்ணிக்க முடியும். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபில்லிங் மிஷினோட விலை, டேபிள் டாப் லிக்விட் ஃபில்லிங் மிஷினோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16,000 ப்ளஸ் டேக்ஸ் வரும். 16,000 ஜிஎஸ்டி 18% வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் மிஷின் சொல்லியிருந்தேன், ஹரிசாண்டல் சீலிங் மிஷின் சொல்லியிருந்தேன். ஹரிசாண்டல் சீலிங் மிஷினோட விலை 17,000 ப்ளஸ் டேக்ஸ் வரும். அதில் வெர்டிக்கல் சீலிங் மிஷின் லிக்விடோ பவுடர் ஐட்டமோ பண்ணும்போது இருக்கக்கூடிய வெர்டிக்கல் பேண்ட் சீலிங் மிஷின் 21,000 ப்ளஸ் டேக்ஸ் வரும். வேக்கம் மிஷின் சொல்லியிருந்தேன். வேக்கம் மிஷினுக்கு முன்னாடி நைட்ரஜன் பேண்ட் சீலர்னு சொல்லியிருந்தேன். நைட்ரஜன் பேண்ட் சீலர் 30,000 ப்ளஸ் டேக்ஸ் வரும். ஏரை நம்ம உள்ள நைட்ரஜன் ஏரை ஃபில் பண்ணி சீல் பண்ணிக்கக்கூடிய நைட்ரஜன் பேண்ட் சீலர் 30,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% வரும். அடுத்து வேக்கம் மிஷினில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சில பேர் 100 கிராம் 200 கிராம் அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும் பண்ணுவாங்க. சில பேர் மொத்தமாக ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக 5 கிலோ 10 கிலோ நம்மளால் 50 கிலோ வரைக்கும் இதை கொடுக்க முடியும். நிறைய பேர் 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் இப்போ மொத்தமாக ஸ்டோரேஜ்லாம் பண்ணுறாங்க. இன்னும் சில கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 50 கிலோ பேக் வரைக்கும் டோட்டலாக பேக் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வேக்கம் மிஷினுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைஸ் கிடையாது. கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதை பொறுத்து 2
260 mmலேருந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன அந்த 260 mmனா உங்கள் அந்த சீல் பண்ணக்கூடிய அந்த சீலிங் பாரோட லென்த்து தான் 260 mm. அப்போ அந்த 260 mm 26 சென்டிமீட்டருக்குள்ளே உங்களால் எத்தனை பவுச் வைக்க முடியுமோ அட்ட டயத்தில் நீங்கள் அத்தனை பவுச் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது 260 mm 300 400 500 1000 mm வரைக்கும் இதில் இருக்குது. 50 கிலோ வரைக்கும் இந்த வேக்கம் மிஷினில் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்க இந்த வேக்கம் பேக்கிங் ஸ்டார்டிங் 260 mm. இது வந்து இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000 ப்ளஸ் டாக்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் மிஷின் சொல்லியிருந்தேன், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட் பிரிண்ட் பண்ணக்கூடிய கோடிங் மிஷின் சொல்லியிருந்தேன். மேனுவல் ரிப்பன் கோடிங் சொல்லுவோம். மேனுவல் ரிப்பன் கோடிங் 9,000 ப்ளஸ் 9,000 ப்ளஸ் டாக்ஸ் வரும். அதே மாதிரி இதில் மோட்டரைஸ்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஆப்ஷன் இருக்குது. இந்த மாடலில் அந்த லிக்விட் ஃபில்லிங் மிஷினில் காமிச்ச மாதிரியே பெடலில் ப்ரெஸ் பண்ணுறது, இந்த மேனுவல் வந்து கையில் ப்ரெஸ் பண்ணணும். மோட்டரைஸ்டு கோடிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெடலில் ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஒரு 18,000 ப்ளஸ் டாக்ஸ் வரும். மேனுவல் கோடிங் 9,000 ப்ளஸ் டாக்ஸ், மோட்டரைஸ் கோடிங் 18,000 18,000 ப்ளஸ் டாக்ஸ் வரும். அடுத்து இந்த லிக்விட் ஃபில்லிங் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கு அதே அடாப்டாக உள்ள இதோட இண்டக்ஷன் சீலர் 80 mm இண்டக்ஷன் சீலிங் மிஷின்னு சொல்லுவோம். 80 mm இண்டக்ஷன் சீலர் இதுலேயுமே 2 வெரைட்டி இருக்குது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 80 mm, இந்த 80 mmங்கிறது எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா இந்த மூடியோட அளவை வச்சு. இந்த மூடியோட அளவு நீங்கள் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஒரு 1/2 கிலோ பாட்டில் சைஸ் வரைக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80 mm போதும். 80 mm இண்டக்ஷன் சீலரோட விலை பார்த்திங்க அப்படின்னா 9,000 ப்ளஸ் டாக்ஸ் வரும். ஒரு வேளை இல்லை சார் நான் 1 லிட்டர் வரைக்கும் பண்ணுவேன், 5 லிட்டர் வரைக்கும்லாம் எனக்கு 5 லிட்டர் ஊறுகாய் ஜார்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு 120 mm 120 mm உள்ள இண்டக்ஷன் சீலர் இருக்குது. அதோட விலை 14,000 ப்ளஸ் டாக்ஸ் வரும். சீலிங் வித் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை சீல் பண்ணக்கூடிய இந்த லென்த் இருக்குது, இந்த டெஃப்லான் டேப் இருக்கிறது தான் நம்ம 260 mmன்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேக் பண்ணக்கூடிய கவர் இது தான் அப்படின்னா இதோட அகலம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதில் ஒரு பாக்கெட் வைக்க முடியுமா 2 பாக்கெட் வைக்க முடியுமா அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இது வந்து இந்த கவர் வந்து 200 mm இருக்குது அப்படின்னா இந்த 220 mmல ஒரு பேக் தான் வைக்க முடியும். இதே மாதிரி கவர் வந்து 100 mm இருக்குது அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 வச்சுக்கலாம். இதுதான் இதில் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ மிஷினை பற்றி டீட்டெயில் சொல்லிட்டீங்க. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எலக்ட்ரிக்கல் பவர் தேவைப்படும் அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க உங்கள் மிஷின் எல்லாமே நம்ம பெருசாக ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய நீங்கள் குடிசை தொழிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையே ஒரு 5 amps ப்ளக் பாயிண்டில் நீங்கள் நார்மலாக ஒரு டிவி ஃபேன் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளக் பாயிண்ட்லேயே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் உங்களுக்கு கன்சம்ஷன் எவ்வளோ இருக்கும், ஒரு மணி நேரம் ரன் பண்ணால் எங்களுக்கு எவ்வளோ சார் கரண்ட் செலவாகும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த டேபிள் டாப் மிஷின்ஸ் எல்லாமே ஆவரேஜாக 1 மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணிங்களா 2லேருந்து 2.5 யூனிட் கரண்ட் செலவு உங்களுக்கு ஆகும். இப்போ நார்மலாக பேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான எல்டி கவர் ஓகே போதும் அப்படின்னா இப்போ வேக்கம் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே நம்ம வேக்கம் மிஷினை பற்றி பார்த்துருந்தோம். வேக்கம் பண்ணணும் அப்படின்னா அந்த கவருக்கான சில குறிப்பிட்ட நம்ம விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங்கோட மைக்ரான், இந்த கவரோட மைக்ரான் அப்படிங்கிறது மினிமம் ஒரு லெவலில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேக்கம் அந்த ஏரை சக் பண்ணி எடுத்து சீல் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி வேக்கம் பண்ணிங்களோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேக்கம் பண்ணுறதுக்கு வாங்கக்கூடிய கவரோட மைக்ரான் குறைஞ்சது 90க்கு மேலே இருக்கணும். 90 மைக்ரான் எபோவுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வேக்கம் பண்ணும்போது அந்த வேக்கம் கடைசி வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் நிற்கும். இப்போ நான் அந்த உங்களுக்கு எப்படிங்கிறத டெமோ காட்டுறேன். இதில் இப்போ மெட்டீரியல் நம்ம இப்போ பேக் பண்ணுறதை பார்க்க போகிறோம். நம்ம இந்த பேக் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அதிகமாக இப்போ போய்கிட்டு இருக்கிற கமாடிட்டிஸ் எதுனா அந்த அரிசி நம்ம பாதுகாத்து வைக்கிறதுக்கு நம்ம இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குதே அரிசி, பருப்பு, சிறுதானியங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை பாதுகாத்து வைக்கிறதா நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிபி கவரில் வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் பண்ணி நீங்கள் ஒரு ரேக்கில் அடுக்குறீங்க, இல்லை ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது கஸ்டமரே ஏதோ ஒரு கைதவரி கீழே விழுகுது அப்படின்னா அந்த கவர் வந்து உங்களுக்கு கவரே கிழிஞ்சிரும். கவர் கட் ஆகும்போது அந்த மெட்டீரியல் உங்களுக்கு டேமேஜ் ஆகி அவங்களுக்கு வேஸ்ட் ஆகுது இல்லையா. இந்த எல்டி கவரில் அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இப்போ நான் அதை உங்களுக்கு சீல் பண்ணி காட்டுறேன். சீல் பண்ணி அதோட சீலிங்கோட வித் எப்படி இருக்குது, சீலிங்கோட ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு லைவாக டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம மெட்டீரியல் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து வேக்கம் கவராக இருந்தால் ஒரு 90 மைக்ரான் இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நார்மல் பேக்கிங் வந்து ஒரு 52 மைக்ரான்லேருந்து 62 மைக்ரான் எல்டி இருந்தாலே போதும். இப்போ அது மாதிரியான கவரில் தான் நான் இப்போ சீல் பண்ணுறேன். நம்ம கவரை பொறுத்து எவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். இந்த கவருக்கு இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணணும்னு நான் இங்கே ஏற்கனவே செட் பண்ணியிருக்கேன். இப்போ அது உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ கன்வேயர் ரன் ஆகிட்டு இருக்குது, மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து எதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கவரை வந்து அடுத்தடுத்து இப்படி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து ஒரு கவர் முடிஞ்சோன்னா தான் இன்னொரு கவர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கவர்களை வைக்கலாம். இந்த கன்வேயர் பெல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோ வரைக்கும் இழுக்கும். இந்த கெப்பாசிட்டி லோடிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். 3 கிலோ வரைக்கும் இது இழுக்கும். இப்போ இதில் சீல் பண்ணதை பாருங்கள் எவ்வளோ பட்டையாக 12 mm சைஸில். உங்களுக்கு இதில் எந்த லீக்கேஜுமே வராது. நீங்கள் ஒரு லிக்யூட் ஐட்டம் நீங்கள் சீல் பண்ணால் கூட இதில் எந்த விதமான
லீக்கேஜஸும் உங்களுக்கு இருக்காது. எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஒரு கை தவறி கீழே விழுந்தால் கூட இந்த கவர் வேணால் உங்களுக்கு ஏதாவது கிழிஞ்சால் அதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர இந்த சீலிங்கில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சீலிங் பிரிகிறதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.